Welcome, welcome friends. Nalata. Friends, today's the motivation. Stand for something, or you will fall for anything. Today's mighty oak is yesterday's nut that held its ground. Today's mighty oak is yesterday's nut that held its ground. So stand for something, you will fall for anything. ரோசா பார்க்ஸ் அப்படின்றவங்க இந்த கோட்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த கோட்டை நம்ம நல்லா ஆழ்ந்து கவனித்து பார்க்கணும். அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த கோட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாண்ட் ஃபார் சம்திங். நல்லதுக்காக நீங்கள் நில்லுங்க. உங்கள் மனசில் எந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு முயற்சியை தொடர்ந்து, நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் செஞ்சோம், அடுத்த நாள் நம்ம பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துடலாம், திருப்பி ஒரு 2 நாள் கழித்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய சக்ஸஸ்க்கு the first reason should be the consistency. கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க அப்படின்றது தான். ஸோ தொடர்ந்து யாரை கேட்டாலும் நீங்கள் பாருங்கள், நான் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன், நான் ஒரு 7 வருஷம் வேலை பார்த்தேன், நான் ஒரு 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டேன், இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க கன்சிஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தோற்று போயிட்டோம், நம்ம நஷ்டம் வந்துருச்சு, நம்மளுக்கு உதவுறதுக்கு யாருமே கிடையாது, எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை எல்லாரும் பார்த்து நம்மளை அவமானப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி செய்யும்போது மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வரணும்னா நீங்கள் நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், நிறைய இழப்புகளை இழக்க வேண்டி வரும், நிறைய கஷ்டங்களை தாங்க வேண்டி வரும், நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கும். இது எல்லாமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தால் தான் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப்பை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கொண்டு போனாதான் உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க, கேட்குறாங்க, வேலை வெட்டி இல்லாத எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க. என்னையே நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இந்த யூடியூப்பை நீ இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற, உனக்கு வர வேலை வெட்டி இல்லையான்னு கேட்பாங்க. எனக்கு என்ன தோணுன்னா, என்னோடய மைண்ட் செட்டுக்கு those who are not able to understand my feelings, my views on YouTube, நான் யூடியூப்பில் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியாது. இட் இஸ் நாட் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் யூடியூப், ஃபார் எனி எய்ம் ஆர் கோல் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ். இப்போ நான் ஒரு விஏஓ எக்ஸாம் எழுத போகிறேன்னா சிரிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 40ன்ற போது ஐ ஹாவ் பீன் ட்ரையிங் டு சக்ஸஸ் இன் விஏஓ எக்ஸாம்ஸ், டு பாஸ் இன் த விஏஓ எக்ஸாம்ஸ். கேட்பாங்க எல்லாருமே, இந்த வயசில் நீ படித்து என்ன பண்ண போகிற, என்ன சாதிக்க போகிற, சில பேர் ஓப்பனாகவே கேட்பாங்க, என்ன கிழிக்க போகிறேன்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது என்றைக்குமே. ஏன்னா நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதனால் யார் சொல்கிறதையுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்குன்னு வாங்க, ஒரு தடைக்கல் மாதிரி நீங்கள் கொண்டு வராதீங்க. ஏன்னா இந்த உலகம் மக்கள் எல்லாருமே எப்படின்னா, நீங்கள் ஜெயிக்கிறத பார்க்குறத விட நீங்கள் தோற்று போயிட்டு உட்காருவீங்க இல்லையா, நீங்கள் தோற்று போகிற பார்க்குறதுக்கு விருப்பப்படுறவங்க தான் அதிகம். எப்படா இவங்க தோற்று போவாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்ற காத்துட்டு இருக்கவங்க தான் அதிகம். அதே மாதிரி எதுக்குமே நீங்கள் பயப்படக்கூடாது. ஸோ நம்ம லைஃப்பில் நீங்கள் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இலான் மஸ்க் சார் எடுத்துக்கோங்க. ஸோ அவர் ஒரு ஸ்பேஸில்
நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ராக்கெட் வந்து so many times it has been failed. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், மார்ஸுக்கு அவங்க ராக்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சயின்டிஃபிக்கில் நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறையா ஃபெயிலியர்ஸ் தான் தே ஃபேஸ்ட். ஸோ நான் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணேன், இனிமேல்ட்டு நான் வந்து நான் போக மாட்டேன், ஸ்பேஸ் ரிசர்ச் நான் பண்ண மாட்டேன்னு சார் சொன்னாரா? கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அக்னி சிறகுகள் எழுதின முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட ஏவுகணைகள் எல்லாம் கூட முதல்ல வந்து தோல்வியில் தான் முடிஞ்சுது. எடுத்த உடனேயே யாருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து சக்ஸஸ் ஆகலை. நிறையா முதல்ல வந்து எது போனாலும் நம்ம மனசில் நம்ம வச்சுருக்க நம்பிக்கை முதல்ல உடையுது. நம்ம தோற்று போனோன்னா அதுக்கடுத்து நம்மளுக்குரிய பண நஷ்டம், அதுக்கப்புறம் நேரம், அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சுற்றி சுற்றி பார்க்கும்போது நிச்சயமாக we feel ourselves to be down. ஆனால் அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். வெளியில் வந்து சரி நம்ம இந்த டைம் தோத்துட்டோம், அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக வின் பண்ணிடுவோன்னு நம்ம எடுத்த ஒரு எய்மில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் நான் உங்களுக்கு இந்த கோட்டில் சொல்கிறேன். யூ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங், அதர்வைஸ் யூ வில் ஃபால் ஃபார் எனிதிங். நீங்கள் உங்கள் குறிக்கோளில் லட்சியத்தில் எப்போவுமே நீங்கள் உறுதியாக இருங்க. அப்படி நீங்கள் உறுதியாக நீங்கள் நின்னால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த உலகம் வந்து எப்போவுமே நம்ம ஜெயிச்சிடுவோம், நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும். ஆனால் நம்ம ஜெயித்த பிறகு எது சொன்னாலும் உலகத்தில் கேட்பாங்க. காரணம் என்னன்னா, தே நீட் ப்ரூஃப். இந்த உலகம் வந்து த வேர்ல்டு நீட் ப்ரூஃப். ப்ரூஃப் பண்ணு, எனக்கு நீ யாருன்றதை எனக்கு ப்ரூஃப் பண்ணு, அப்புறம் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மள்கிட்ட பிரச்சனைக்கு வரவங்க, நம்மளை வந்து வேறு விதமாக நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறோம். டிஸ்கரேஜ்னால் என்ன சொல்லலாம், நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. உன்னால் இதை பண்ண முடியாது, நீ நீ என்ன பண்ணுற, நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு, நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, நீ செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, நீயே டோட்டலாக வேஸ்ட்டுன்றுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம சுற்றி இருக்கவங்க சொல்கிறத கேட்டு நம்மளோட லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கோல் எடுத்தோமா, ஸோ வி ஷுட் பி ஃபோக்கஸ் ஆன் அ கோல் அண்ட் வி ஷுட் பி ஒர்க் ஆன் தட் கோல் கன்சிஸ்டன்ட்லி விதவுட் ஃபெயில் அண்ட் வி ஷுட் பி ஒர்க் ஹார்ட் அட் எனி காஸ்ட். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் படிக்கிறேன். ஸோ நான் ஒரு எக்ஸாம் படிக்கிறேன்னா அட்லீஸ்ட் ஐ ஸ்பெண்ட் டே 2 hours. நான் 2 hours வந்து எப்படி இருந்தாலும், எந்த வேலைக்கு நான் போயிருந்தாலும், ஈவன் எனக்கு தூக்கமே இல்லைனாலும் ஐ ஸ்பெண்ட் 2 hours ஆன் எவ்ரி டே. மினிமம் 2 hours நான் சொல்கிறது. ஸோ நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய டியூட்டிஸ் வர, நம்மளுடைய கோல்ஸ் வர. நம்மளுடைய டியூட்டிஸ் என்ன, நம்ம ஒரு சில வேலை செஞ்சு தான் ஆகணும், நம்மளுடைய கடமைகளை செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக நம்ம மனசில் இருக்கிற நம்மளுடைய எய்மை, நம்மளுடைய கோல்ஸை எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், சாமான் தைக்கணும், இது இல்லாமல் தண்ணி கொண்டு வரணும், ரேஷன் வாங்கணும், காய்கறி வாங்கணும், நிறையா we have so many commitments especially for housewives. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபயர் இருக்கும். இப்போ நான் எப்படி இருக்கணும், நான் வந்து ஒரு விஏஓ ஆனால் எப்படி இருக்கும், ஒரு கலெக்டர் ஆனால் எப்படி இருப்பேன், ஸோ எனக்கு வந்து இந்த உலகம் கொடுக்குற மரியாதை எப்படி இருக்கும், ஸோ இப்போ நான் ஒரு ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ண நான் எப்படி இருப்பேன், இது இல்லாமல் நான் ஒரு வீடு வாங்கணும், நான் ஒரு கார் வாங்கணும், நான் நெக்ஸ்ட் லெவல் நான் ஒரு அசர்ட் எனக்குன்னு நான் வாங்கணும், என் குழந்தைங்களுக்காக நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது there are so many plans. அதே மாதிரி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 10th வந்து ஐ ஷுட் கெட் அ ஸ்டேட் ரேங்க், ஸோ ஐ do want to become a collector, I do want to become a doctor, I do want to become a social person. ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கோல்ஸ் வந்து மைண்ட் செட் இருக்கும். அதனால் நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலுமே அதை என்றைக்குமே நினச்சி கவலைப்படாமல் தொடர்ந்து நம்மளுடைய வேலைகளை நாம் செஞ்சுக்கிட்டே வரணும். அதுதான் இந்த கோட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங்,
or you will fall for anything. Today's mighty vote is yesterday's nut that held its ground. இப்போ ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மரம் கூட ஒரு நாள் வந்து ஒரு சின்ன விதையாக தான் இருந்திருக்கு. அந்த விதையிலேருந்து தான் அது முளைச்சி பெரிய மரமாக வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே பெரிய மரமாக வளரல. ஒரே நாள்லேயே நம்ம பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸாக நம்மளால் வர வாய்ப்பு கிடையாது. அதனால் நம்ம என்றைக்குமே தொடர்ந்து உழைக்கணும். தொடர்ந்து நம்மளுடைய முயற்சியிடம் என்றைக்குமே கைவிடாத நம்ம செஞ்சுட்டே வந்தோன்னா, நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் திரும்ப சொல்கிறேன். முதல்ல எடுத்த உடனே எதுவுமே சரியாக வராது. எல்லாமே இடகுடமாக தான் இருக்கும். எல்லாமே தப்பாக தான் வரும். எதுவுமே நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கே. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேஸ் அண்ட் டேஸ், மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ், இயர்ஸ் அண்ட் இயர்ஸ், ஆஃப்டர் தட் யூ வில் கெட் அ பர்ஃபெக்ஷன் ஆன் எவ்ரிதிங் வாட் யூ ட்ரைட். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் நாள் ஆன பிறகு தான் உங்களுக்கு அது எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ஷனில் வரும். அந்த பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவானா ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையிலேயே. ஸோ முதல்ல ஒரு அரைகுறை வேலை செய்யுங்க. அரைகுறை வேலையை அதுக்கப்புறமா சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு முழுசான அழகான வேலையாக மாறிடும். ஸோ நான் உங்களுக்கு இதுதான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய குறிக்கோளில் விடாப்படியாக நில்லுங்க. விடாமுயற்சியோட முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணில் ஏதோ விழுந்துச்சுக்கு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் பேர் லதா. மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.